கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்க எல்லாரையும் நேரடியாக உங்க வீடுகளிலே பார்க்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த 6 மாதங்கள் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல காத்தார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த 7வது மாதத்தில் அப்படின்னா இந்த 2026ஆம் வருஷத்தின் செகண்ட் ஆஃப் 6 மாதம் முடிஞ்சு 7வது மாதத்துக்குள்ளால் நம்ம அடி எடுத்து வைக்கிறோம். இந்த 7வது மாதம் உங்களுக்கு இனிய மாதமாய் அமையும்படி இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியாய் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நிறைய நல்ல காரியங்களும் சுப காரியங்களும் நற்செய்திகளும் உங்கள் குடும்பத்திலே நடத்தப்படுவதாக கேட்கப்படுவதாகன்னு ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியாய் ஒரு விஷயம் கூட உங்களை நான் ப்ளஸ் பண்ணுகிறேன். இப்போ தான் வருஷம் தொடங்கின மாதிரி இருக்குது. அதுக்குள்ளால் 6 மாதம் முடிஞ்சு 7வது மாதத்தில் அடி எடுத்து வைக்கிறோம். ஆண்டவரே நம்மை கரம் பிடித்து இந்த புதிய மாதத்திற்குள்ளே அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அதை உங்கள் விசுவாச கண்களில் பார்த்து ஆண்டவர் கையை பிடிச்சி இந்த புதிய மாதத்திற்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லி இப்பொழுது இந்த நாள் மங்கள வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். சங்கீதம் 90:15 இப்படியாய் சொல்லுகிறது: தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் குடும்பமாக தலைமுறையாக துன்பத்தை அனுபவித்து வருகிற வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று மோசே ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிற ஒரு மன்றாட். இந்த 6 மாதம் கழித்து 7வது மாதத்தில் அடி எடுத்து வைக்கும் பொழுது இந்த ஜெபத்தோட இந்த புதிய மாதத்தை நாம் தொடங்குவோம். சென்று போன மாதங்களில் வருஷங்களில் ஒருவேளை ஆண்டவரே நம்மை சிறுமைப்படுத்தி இருக்கலாம், ஆண்டவரே அநேக உபத்திரவங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுத்திருக்கலாம், ஆண்டவரே அநேக சோதனைகள் வழியாக உங்களை கடத்தி கொண்டு வந்திருக்கலாம். ஆண்டவரே இதுக்கு மேலே என்னால் முடியலை என்று அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே ஆண்டவரை நோக்கி முறையிட்டது மாதிரி கடந்த நாட்களில் நீங்கள் முறையிட்டதினாலே இந்த புதிய மாதத்திற்குள்ளே வரும் பொழுது உங்களுக்கு ஒரு புதிய கானான் வாழ்க்கையை கொடுக்கும்படி இந்த ஜெபத்தை நாம் செய்யும்படி இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறார். இந்த வசனத்தின்படி நம்ம இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் தீமையையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் துன்பத்தையும் அனுபவித்த வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும். இந்த ஜெபத்தை மோசே செய்த பொழுது அதை ஆண்டவர் கேட்டார். இன்றைக்கு நம்முடைய ஜெபத்தையும் கேட்டு கர்த்தர் ஒரு விமோச்சனத்தை இந்த புதிய மாதத்திலே நமக்கு கட்டளையிடுவார். கடந்த காலங்களில் உங்களுக்கு ஒரு எகிப்தின் அடிமைத்தனம் இருந்திருக்கலாம், எகிப்தின் வியாதிகளை சந்தித்திருக்கலாம், எகிப்தின் கொடுமைகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம். ஆளோட்டிகள் நிமித்தம் அன்று எகிப்திலிருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி கதறி முறையிட்டது போல நீங்களும் முறையிட்டிருக்கலாம். எனவேதான் இந்த புதிய மாதத்தில் இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் உங்களை தேற்றுகிறார். இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் அற்புதம் செய்கிறார். அவங்க அன்னைக்கு இந்த ஜெபத்தை முறையிட்ட பொழுது அதன் நிமித்தம் ஆண்டவர் அவர்களுக்கு புதிய கானானுக்கு வழி திறந்தார். புதிய கானான்னா அது பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமும் செழிப்பான ஒரு தேசம். மழை தண்ணீரை உறிஞ்சி குடித்து வைத்திருக்கிற தேசம்தான் ஆண்டவர் கொடுத்த இந்த முறையிடுதலுக்கு பிறகு ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இன்னைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு அப்படிப்பட்ட நன்மைகளையும் நன்மையின் ஈவுகளையும் ஆண்டவர் தருவாராக. அன்னைக்கு அவர்கள் கட்டாத வீட்டிலே குடியிருந்தார்கள், நடாத தோப்பின் பலனை அனுபவித்தார்கள், தோண்டாத கிணற்றின் தண்ணீரை அவர்கள் குடித்தார்கள். அப்படிப்பட்ட பாக்கியமான காலங்கள் இன்றைக்கு முதல் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக. புதிய வாசல்கள் திறக்கப்படுவதாக. புதிய அத்தியாயம் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திறக்கப்படுவதாக. புதிய ஊழியங்கள் உங்களுக்கு திறக்கப்படுவதாக. புதிய தேசத்திற்கு வழிகள் திறக்கப்படுவதாக. புதிய பெரிய பெரிய கம்பெனிகளில் கர்த்தர் உங்களை நிலைநிறுத்துவாராக. புதிய அரசு வேலைகளுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கொண்டு வருவாராக. புதிய திருமண வாசல்கள் திறக்கப்படுவதாக. கற்பத்தின் வாசல்கள் திறக்கப்படுவதாக. மூடி கடந்த அத்தனை வாசல்களும் இன்றைக்கு பிறகு திறக்கப்படட்டும். கர்த்தர் எனக்கு என்னென்ன செய்தார் என்று என்னை நீங்கள் பட்டியல் போட்டு லிஸ்ட் போட்டு சொல்லத்தக்கதாக கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவாராக. ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? மிஸ்ஸஸ் எழிலரசி அற்புதராஜ், அரியலூர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
என்னுடைய குடும்பத்தில் 4 பெண் பிள்ளைகள். எனக்கு மூத்த 3 சகோதரிகளுக்கு திருமணம் நடந்து யாருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை. எனக்கு 2020ஆம் வருஷம் திருமணம் நடந்தது. எனக்கும் 5 வருடங்களாக குழந்தை இல்லை. என்னுடைய அம்மாவும் அப்பாவும் இறந்து 4 வருடங்கள் ஆகிவிட்டது. குழந்தை இல்லாமலும் பெற்றோரும் இல்லாமலும் மிகுந்த கவலையுடனும் மனவேதனையுடனும் கண்ணீருடனும் இருந்தேன். இப்படிப்பட்ட நிலைமையில் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டு சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் ஜெபித்துக் கொண்டேன். மேலும் அனுதின மங்கள வார்த்தை நிகழ்ச்சியை பார்த்து சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுடன் இணைந்து ஜெபித்து வந்தேன். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்தார். நான் கற்பம் தரித்து அழகான பெண் குழந்தையை பெற்றெடுக்க உதவி செய்தார். ஆண்டவருக்கு நன்றி. பாருங்க, அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்தில் வந்து இந்த சகோதரி முறையிட்டதற்கு பிறகு ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு அவளுக்கு ஆசீர்வாதமான ஒரு பெண் பிள்ளையை கொடுத்து அந்த குடும்பத்தில் இருந்த எல்லா சாபகட்டுகளை முறித்து அற்புதம் செய்தார். இன்றைக்கு உங்களுக்கும் அற்புதம் செய்வார். நமக்கு இந்த சனிக்கிழமை இந்த மாதிரி இதே அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டம் காலையில் 9:15 மணிக்கு நம்முடைய பிகேஎன் ஆடிட்டோரியம் வேப்பேரியில் வைத்து சென்னையில் நடக்க போகுது. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகள் அற்புதங்களுக்காக, அதிசயங்களுக்காக, இதே போல ஒரு விமோச்சனத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், குடும்பத்தில் உள்ள சாபங்கள் ஏதாவது இருந்தால் அது முறிக்கப்படணும்னு யோசிக்கிறவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளும்படிக்கு இன்னைக்கு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணி எந்த ஊரில் இருந்தனாலும் நீங்கள் வரலாம். வந்து அதில் கூட்டத்தில் கலந்துக்குங்க. கண்டிப்பாக அடுத்த மாதம் உங்கள் பேரை சொல்லி நாங்கள் சாட்சி வாசிக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். சரியா? சரி, கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. எழிலரசி அற்புதராஜுடைய குடும்பம் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தையும் கொடுமையையும் கொடூரங்களையும் அவமானத்தையும் சந்தித்த வருஷங்களுக்கும் சரியாக அவர்களை மகிழ்ச்சியாக்கி ஆசீர்வாதமான பிள்ளை செல்வத்தை கொடுத்த ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த புதிய மாதத்திலே அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அற்புதங்களை நீர் செய்வீராக. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல முடிவுகளை, நல்ல அற்புதங்களை நான் உங்களுக்கு செய்யும்படி உங்கள் பேரில் நினைவாய் இருக்கிறேன். அவைகள் தீமைக்கு ஏதுவாய் அல்ல, சமாதானத்திற்கும் நன்மைக்கு ஏதுவாகவே நிறைவேறும் என்று சொன்ன அந்த மங்கள வார்த்தையின்படி ஆண்டவரே, என் பிள்ளைகளை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை அனுபவித்த வருஷங்களுக்கும் என் லைஃப் ஃபுல்லாக சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் தீர்க்காயுசையும் நல்ல வாழ்க்கையும் என் பிள்ளைகள் அனுபவித்து ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கும்படி நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். பூட்டப்பட்ட வாசல்கள் எல்லாம் இன்றைக்கு திறக்கப்படுவதாக. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஒரு விசை கண்ணோக்கி பாரும். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்கிற மங்கள வார்த்தை இந்த நிமிஷத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.